ஆமேன். அப்போது நம்ம இந்த 40 நாள் யுத்தத்தை குறித்து பேசிகிட்ருக்கோம். யுத்தம்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வரதா யுத்தம்னு இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் யுத்தத்தை சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். குடும்பத்தில், ஆவிக்குற வாழ்க்கையிலும் போராட்டங்கள் எல்லாமே ஒரு யுத்தம்தான். அப்போ இதில் எல்லாம் கூட நம்ம ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளுக்கு போதுமானவராக இருக்கிறாரு. ஆமேன், ஆமேன். 1 சாமுவேல் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அதிகாரம் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். யாராவது வாசிக்கிறீங்களா? சவுல் ராஜாவாயிட்டார். எத்தனை வயசில் ராஜா வர்றாருன்னா, அவர் ராஜாவாகும்போது 30 வயசு அவருக்கு. அப்போது 1 வருஷம் ஆயிடுச்சு அவர் ராஜாவாயிட்டு. அடுத்து 2வது வருஷம் வருது. அப்போ ஒரு யுத்தம் வருது. யுத்தம் வரும்போது யுத்தத்துக்கு போனோம். அப்போது இஸ்ரவேலி 2ஆம் வசனம், இஸ்ரவேலி 3000 பேரையும் தனக்கு தெரிந்து கொண்டான். அவர்களின் 2000 பேர் சவுலோடு கூட மிக்பாலிலும் பெத்தேல் மலையிலும் 1000 பேர் யோனத்தானோடு கூட பென்யமீன் நாட்டில் கீபியோலிலும் இருந்தார்கள். மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான். இப்போ யுத்தத்துக்கு 3000 பேர் தெரிஞ்சு கொள்கிறாங்க. இப்போ நம்மளை கூட அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர், எத்தனோ பேர் நம்ம சபையில் இருக்காங்க. ஆனால் குறிப்பிட்ட ஆண்டவர் யாரெல்லாம் முன்குச்சிருக்காரோ அவங்கள தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமேன், ஆமேன். அப்போ அதே மாதிரி தான் 3000 பேர் சவுல் தெரிந்து கொண்டாரு. சவுல் கூட 2000 பேரும் பிரிச்சுக்கிட்டு யோனத்தான் கூட 1000 பேரும் பிரித்து விடுறாரு. 3ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா யாருன்னா ஒருத்தர்? அப்படியே 4வது வசனம். ஆமேன். இப்போது இஸ்ரவேல் ஜனங்க பெலிஸ்தியருக்கு அருவருப்பானவங்களாம். எப்படி? விருத்த சேதனம் இல்லாத ஜனங்க விருத்த சேதனம் உள்ள ஜனங்களுக்கு அருவருப்பானவங்களாம். நம்ம புதிய ஏற்பாடுக்குள்ளே பார்ப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் விசுவாசிக்கும் அவ்விசுவாசிக்கும் சம்பந்தம் எதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது அந்த மாதிரி புறஜாதிங்களுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் ஏதுன்ற மாதிரி பெலிஸ்தியர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரோட பிள்ளைங்க அவங்க அருவருப்பானவங்களாம். அப்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கேள்விப்பட்ட போது ஜனங்களின் சவுலுக்கு பின் செல்லும்படி கீழ்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 பேர் ரதங்களோடும் 1000 குதிரை வீரர்களோடும் கடற்கரை மணலை தனை ஜனங்களோடும் கூட்டி கொண்டு பெத்தேலுக்கு கீழ்கால் மலையிலே பாளையம் இறங்கினார்கள். இப்போ சவுல் கூட எத்தனை பேர் இருக்காங்க? 3000 பேர் இருக்காங்க. ஆனால் பெலிஸ்தர் கூட எத்தனை பேர் இருக்காங்க? கடற்கரை மணல் தனையாக அவ்வளோ ஜனங்க இருக்காங்க. அப்போது ஆண்டவர் கொஞ்சம் பேர் இருந்தாலும் சரி, அநேக பேர் இருந்தாலும் கர்த்தர் தான் அங்கே யுத்தம் பண்ண போகிறாரு அவங்களோட கூட இருந்து. அப்போது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது பெலிஸ்தருங்க யுத்தத்துக்கு வராங்கன்னு கேள்விப்பட்ட உடனே இவருக்கு சவுலுக்கு ஒரு கலக்கமாகுது. என்ன பண்ணுறாரு? அப்போது 10ஆம் வசனத்தில் அவர் சர்வாங்க தகனி பலியிட்டு முடிந்த போது இவர் என்ன பண்ணுறாரு? போருக்கு வராங்கன்னு சொன்ன உடனே இவர் சாமுவேல் சொல்லிட்டார் முன்னாடியே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே போய் 7 நாள் காத்திருங்க, நான் வரேன், வந்ததுக்கப்புறம் நீங்கள் பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொல்கிறாரு. ஆனால் அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியாமல் என்ன பண்ணுறாரு? 7 நாள் காத்திருந்து அவர் வருவதற்கு முன்பதாகவே பலியிட்டுறாரு. அப்போது அங்கே அந்த தீர்க்கதரிசி வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்துருக்கணும். செவி கொடுக்காம என்ன பண்ணுறாரு? என்னால் முடியும், நானும் பலியிடுவேன். அப்போ ஒரு ஊழியக்காரங்க வேலையை நான் செய்கிறேன் இல்லையா, அது தப்பு தானே? அவங்க ஊழியக்காரங்க கொடுக்க வேண்டிய கணத்தை நம்ம கொடுக்கணும்ல. அப்போ யார் கீழ்ப்படியில்? கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியில். என்ன அண்ணா சொன்னார் அதை மாதிரி. அப்போது அவர் கீழ்ப்படியாமல் என்ன பண்ணுறாரு? பலியிட்டுறாரு. பலியிட்ட உடனே வராரு சாமுவேல். வந்தோடனே அப்போ கேட்குறாரு, என்ன காரியம் செஞ்சேன்னு சொல்லி கேட்டாக்கா அவர் சொல்கிறாரு, நீங்கள் வருவதுக்கு தாமதம் ஆயிடுச்சு, அதனால் பலி செலுத்திட்டேன். அப்போ தாமதமான என்ன, நம்ம காத்திருக்கணும் இல்லையா? ஆனால் காத்திருக்கல சவுல். அப்போது சாமுவேல் சொல்கிறாரு, நீ செஞ்ச காரியம் என்னன்னு சொல்லிட்டு
அப்போது ஆண்டவர் சவுல் சொல்கிறாரு, சாமு சா 13ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் சவுலை பார்த்து புத்தினமாக செய்தாய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். அப்போது அடுத்த வருஷத்தில் பாருங்கள், இப்போதே உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவராக கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லை என்று சொன்னார். அப்போ தெரிஞ்சிட்டாரு. முதல் தவறே சவுல் செஞ்சது இதுதான், கீழ்ப்படியில் முதல் தவறு செஞ்சது நான் என்னாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி செஞ்சது தவறு. அப்போது ஆண்டவர் கோவம் வருது. அப்போ ஆண்டவர் நினைக்கிறாரு, இவனை ராஜாவாக்கினது தவறாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்துக்கு ஏற்றவன் அடுத்தது தாவீது வராரு. அப்படி இருந்தோம் கர்த்தர் எப்படி இந்த யுத்தத்தை ஜெயம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக ஒன்று சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை படிக்கலாமா யாரா ஒருத்தர்? ஆமேன். அடுத்தபடியாக இப்போது இவர் வந்து இந்த காரியம் செஞ்சோன்னே சாமுவேல் வந்து இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த யுத்தத்தில் அவங்களாம் வராங்க, யுத்தத்துக்கு எதிர்கொண்டு வராங்க. அப்போது 6ஆம் வசனத்தில் பாருங்கள், யோனாத்தானும் யாராச்சும் வாசிங்க இதுவை. ஆமீன். இப்போது யோனாத்தானும் ஆயுதாரியும் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம போகலாம். எங்கே போகலாம்? தானியத்தாருக்கு போவோம் வான்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு அங்கே என்ன சொல்கிறார் அவர், கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேர் கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இத்தனை பேர் அங்கே இருந்தோம், ஆனால் இவங்க 2 பேர் தான் அந்த இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே ஒரு அடையாளத்தை கேட்குறாரு. யார்? யோனத்தான் சொல்கிறாரு. யார்கிட்ட? கூட போகிற சகோதரங்கிட்ட. அவர் பேர் ஆயுதாரி ஆகிய அவர்கிட்ட சொல்கிறாரு, இவர் வா நம்ம போகலாம். அவங்களுக்கு முன்னாடி எதிரில் அவங்க கண்ணுக்கு படுற மாதிரி நடந்து போகலாம். அவங்க ஒரு மலை உச்சியில் நிற்கிறாங்க. அப்போ நிற்கும்போது இவர் என்னன்றாரு, நீங்கள் வாங்க, அவங்க வராங்க இல்லையா, நம்ம வந்து இங்கே கீழே நிற்கலாம், அவங்க பார்க்குற மாதிரி நடந்து போகலாம், நம்மளை வா ஏறி வான்னு கூப்பிட்டா நம்ம மேலே போகலாம், அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க பார்க்குற மாதிரி நடந்து போகிறாங்க. அவங்க பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஏறி வாங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இதுதான் ஒரு அடையாளம் சொல்லிவிட்டு அவங்க ஏறி போகிறாங்க. ஏறி போயிட்டு அந்த ஜனங்களெல்லாம் வெட்டி போடுறாங்க. வெட்டி போட்டு அந்த இடத்துல வந்து ஒரு அதிர்வு உண்டாகுது. அந்த இடத்துல சத்தம் ஒரு உண்டாகுது. அது வந்து இருவர் தானியம் இருக்கிற மனுஷன் யோனத்தானையும் அவன் ஆயுதத்தாரையும் பார்த்து எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்பேன் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதத்தாரியையும் நோக்கி, என் பின்னாலே வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லிட்டு எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் தான் முன்ன வைக்கிறார் யோனத்தான். எல்லா காரியத்துக்குமே அங்கே போயிட்டு என்ன ஃபஸ்ட்டு போகும்போது என்னான்றாரு, கொஞ்சம் பேராக இருந்தாலும் அநேக பேராக இருந்தாலும் ரட்சிக்குது கர்த்தருக்கு லேசான காரியன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இங்கேயும் என்னான்றார், கர்த்தர் வந்து நம்ம கையில் ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி ஏறி போகும்போது அடுத்து 13ஆம் வசனம், இது 14. ஆமேன். அடுத்து 15 கூட வாசிச்சிருக்கா?
இது யாரால் உண்டானுச்சு? தேவனால் உண்டானுச்சு. அப்போது அங்கே எல்லா காரியத்துக்கும் ஏசப்பா கர்த்தர் தான் முன்ன வைக்கிறார். யோனத்தான் வா நம்ம கர்த்தரை முன்ன வச்சு போல தான் போகிறாரு. அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்கிறாரு. அப்போது அந்த இடத்துல ஒரு அதிர்வு உண்டாகுது. எல்லாருமே பின்னாடி போகிறாங்க. இதை வந்து யார் பார்க்குறாங்க? சவுல் வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. என்ன எல்லாம் பின்னாடி போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து பார்க்கும்போது தன் கூட இருக்கிறவங்களெல்லாம் தொகை பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோனத்தானும் அவர் பேர் என்ன கூட இருக்கிற பேர் ஆயுதத்தாரியும் 2 பேருமே இல்லை. அப்புறமா தான் யோசிக்கிறாரு, ஓ அவங்க தான் அங்கே இருக்காங்க சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவங்க 2 பேர் தான் இல்லை. அப்போது அவர் என்ன பண்ணுறா, சரி வாங்க நம்ம போகலாம். அவங்களுக்கு எல்லாம் பயம் உண்டாயிடுச்சு. எங்கன்னா அந்த இடத்துல கர்த்தரோட சத்தம் வெளிப்படுது, பூமி அதிர்வு உண்டாகுது. அப்போது அவங்க கர்த்தரோட சத்தம் உண்டாகணுன்னே என்ன பண்ணுறாங்க, அவங்க பயந்து அவங்களுக்குள்ளவே அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க மடிஞ்சு போகிறாங்க. அப்போது அந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து யோனத்தானை வச்சு தான் அந்த இடத்துல யுத்தம் செஞ்சார் இல்லைங்களா? சாமுவே வச்சு அந்த இடத்துல அவர் என்னால் முடியும், நான் போருக்கு போகிறேன், நான் பழியிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் வந்து சாமுவேல் கொண்டு செய்யலை. அந்த இடத்துல யோனத்தானை வச்சு தான் செய்கிறாரு. ஏன்னாக்கா யோனத்தான் வந்து கர்த்தரை முன் வச்சார். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார், அவர் அடையாளத்தை வச்சே போகிறார். அப்போ அவர் ஜெபிச்சு இருந்திருப்பார் மனசுக்குள்ளே, ஏசப்பா நீங்கள் கூட இருங்க, நான் யுத்தத்துக்கு போகிறேன், நீங்கள் ஒரு வெற்றி தாங்க சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணியிருந்திருக்கலாம் அந்த இடத்துல. அப்போது ஆண்டவர் முன் வச்சு போனதுனால அவர் யோனத்தானோட இருதயத்தை பார்த்தாராங்க. பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு வெற்றியை கொடுக்குறாரு. அப்போது வெற்றியை கொடுக்குறாரு. இப்போ இவர் வந்து சாமுவேல் என்னன்றாரு, சாயங்காலம் மட்டும் நீங்கள் யாரும் புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு விடுறாரு. யாருக்கு? ஜனங்களுக்கு, அங்கே போருக்கு வந்த ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போது என்ன பண்ணுறாங்க, சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாதனால எல்லாம் சோர்ந்து போயிடுறாங்க. சோர்ந்து போனோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஒரு யுத்தம் வருது இல்லையா, நடந்துகிட்ருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் பின்வாங்கி போயிட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம என்ன ஆச்சு, நம்ம போய் பலி இல்லை ஆண்டவர்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணும்போது பதிலே வரல. ஆண்டவர் பதில் கொடுக்காதனால யாரோ இங்கே பாவம் செஞ்சிட்டீங்க. யார் பாவம் செஞ்சுனாக்கா அவங்க சாப்பிடாதன்னு சொல்லியும் யாருமே சாப்பிடல. ஆனால் யோனத்தான் என்ன பண்ணுறாரு, தன் அப்பா வந்து விதிச்சது வந்து யோனத்தானுக்கு தெரியாதான் தேன் கூட சாப்பிட்டுட்டாரு. தேன் மரத்துலேருந்து வழி வரதை பார்த்துட்டு சாப்பிட்றாரு. அதுக்கப்புறமா தான் தெரிவிக்கிறாங்க, இந்த மாதிரி யாரையுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ராஜா கட்டளையிட்டுக்கிறான்னு சொன்னதுக்கப்புறம் அவர் தெரியாமல் தான் நான் சாப்பிட்டேன், அப்போ அந்த மாதிரி யார் சாப்பிட்றீங்களோ அவங்க கொல்லப்படணும் சொல்லிட்டு ராஜா சவுல் சொல்கிறாரு. சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து சரி நான் தெரியாமல் சாப்பிட்டேன், நான் கொல்லப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம நம்ம ஜனங்களுக்கு அவர் விடுதலை கொண்டு வந்த அவர் யுத்தம் பண்ணி வந்திருக்கிறாரு, அவர் ஏன் சாகணும்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இந்த வசனத்தில் இருக்கு பாருங்க, இந்த 45வது வசனம் 14:45 பாருங்கள், வாசிங்க. 45, 46. ஆமேன். பாருங்கள், ஜனங்கள் வந்து கர்த்தர் இவங்க மூலிமா தானே நம்மளுக்கு விடுதலை கொடுத்தாங்க, இவங்க மூலிமா தான் நம்மளுக்கு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கொலை செய்யப்படக்கூடாதுன்னு அத்தனை பேருமே நிற்கிறாங்க சவுலுக்கு முன்னாடி. அப்போது அவங்க கொல்லப்படாத படி காக்கப்பட்டான். அப்போ இதெல்லாம் யாரால? கர்த்தரால் மட்டும்தான். அடுத்தபடியாக வந்து 47, 48 மட்டும் லாஸ்ட்டாக வாசிச்சிருங்க. 47, 48, 49. ஆமென்.
ஆமேன். இப்படி தான் கர்த்தர் வந்து அந்த தேசத்தில் அந்த யுத்தத்துக்கு வெற்றி கொடுத்தாரு. இப்போது நம்ம எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் என்னால் முடியும், நான் ஜெயிப்பேன், என்னால் இந்த காரியம் செய்ய முடியும், குடும்பத்தை கூட என்னால் நடத்த முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. என்னால் நடத்த முடியுமா? என் கணவரால் என் கணவர் வந்து என்னால் திருத்த முடியாது தான். ஆனால் யார் மாற்ற முடியும்? கர்த்தர் தான் மாற்ற முடியும். என்னால் முடியும் என் கணவரை ரட்சிக்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் இதை நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நான் என்னை சார்ந்து நான் இருக்கக்கூடாது, கர்த்தரை சார்ந்து தான் இருக்கணும். இன்னொன்று வந்து எனக்குள்ளே பெருமை வரக்கூடாது எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். இப்போ சாமுவேல் இந்த காரியம் செஞ்சதுக்கு என்ன காரணம்? முதல்லனா கீழ்ப்படியாமை, அடுத்தது வந்து பெருமை. அப்போது சவுலை வச்சு அந்த யுத்தத்தில் வெற்றி கொடுக்கல, யோனத்தானை வச்சு கொடுக்குறாரு. ஒரு ராஜா மூலியமாக வரல, ஒரு யோனத்தான மூலியமாக மற்ற மகனுடைய மூலியமாக தான் அந்த இடத்துல வெற்றியை கொடுக்குறாரு. அப்போது கர்த்தருக்கு முதலாவது நம்ம கீழ்ப்படியணும். எந்த நேரத்தில் எப்போவுமே நம்மளுக்கு பெருமைன்றதே வரக்கூடாது. இதன் மூலிமா நம்ம கற்றுக்குறோம். நான் ஒரு சின்ன சாட்சி ஒன்று சொல்கிறேன். கர்த்தரோட நாமம் மகிமைப்படட்டும். போன வருஷம் இதே மந்த்து தான் எனக்கு ஒரு பிரச்சனைனால நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன். 38 மாத்திரை போட்டுக்கினேன். அப்போது 38 மாத்திரை, அம்மா ஹார்ட் பேஷண்ட் சாப்பிட்ற மாத்திரை, பிபி மாத்திரை. எனக்கு இப்போ பிரச்சனை தாங்க முடியாமல், என்னால் அவமானம் தாங்க முடியாமல் நான் போட்டுக்கினப்போ வீட்டில் எல்லோரும் பார்த்துட்டாங்க. அட்டை வந்து மேலே போட்டுக்கிறேன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் போய் படுத்துட்டேன். வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு என்னம்மா பண்ண, ஏன் எழ மாட்டேன்ற, என்னை எழுப்பி பார்க்குறாங்க, எழ முடியல. என்னை தூக்கின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இங்கே முடியாது, நீங்கள் அடுக்கும்பாறைக்கு போனால் என்னோட இதுவெல்லாம் எல்லாமே பல்ஸ் எல்லாம் குறைஞ்சின்னு வருது. இங்கேயே ஆம்பரில் ஐசியூவில் வச்சு பார்க்குறாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அடுக்கும்பாறைக்கு எடுத்துன்னு போயிடுங்க. அடுக்கும்பாறைக்கு போனாக்கா அங்கேயும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எடுத்துகிட்டு போயிடுங்க, இவங்களை காப்பாற்ற முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இல்லை, எங்கள் அம்மா காலில் விழுந்து அழுறாங்க. காலில் விழாத குறைய அழுறாங்க. என் மகளை காப்பாற்றுங்க, 3 பசங்க இருக்காங்க, அவள் தெரியாமல் பண்ணிக்கிட்டா, எங்களால் பணம் கூட இல்லை காப்பாற்றுறதுக்கு அப்படின்றாங்க. அப்போது இல்லை, அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணாலும் எனக்கு நினைவு வரல. பல்ஸு குறைஞ்சினே தான் வருது. இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாமே பிளட்டில் போய் கலந்துச்சு. வாமிட் பண்ணாலும் வாமிட் வரல. அப்போது என்ன சொல்லிட்டாங்க, இல்லை காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு. அப்படி செக் பண்ணுறாங்க. ஒன்று நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம், ஒன்று அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போனோம், இல்லைன்னா நினைவில் வர்றது கஷ்டம் தான் அப்படின்ட்டாங்க. அப்புறம் பார்த்தாக்கா பல்ஸு மட்டும் தான் இறங்கிச்சு, ஃபுல்லாக இறங்கிச்சு, கொஞ்சம் கூட ஏறல. என் நினைவே என்கிட்ட இல்லை. அப்போது கோமா ஸ்டேஜுக்கெல்லாம் போகல. அந்த சாப்பிட்ட மாத்திரைலாம் என்னாச்சு, ஹார்ட்டில் போய் பிளாக் ஆகிடுச்சு மொத்தமாக. ஹார்ட்டில் வந்து லைட்டாக அப்படி வீங்கி நிற்கிது இருக்க. அப்போது சொல்கிறாங்க, இல்லை காப்பாற்ற முடியாது, எங்களால் முடியல, நாங்களோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நீங்கள் சென்னைக்கு எடுத்துன்னு போயிடுங்க, வேஸ்ட்டாக இங்கே வச்சுக்காதீங்க, இல்லை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க, நீங்கள் கொண்டு போங்கனாக்கா அழுறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் அப்போ ஆந்திராவில் இருக்கிறார், இங்கே இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு கொண்டு போகிறாங்க. கொண்டு போனால் அந்த இடத்துல எல்லாருமே எங்கள் அம்மா, ஆனால் அவங்களுக்கு என்னன்னா, நான் கிறிஸ்டினில் போய் சேர்ந்துட்டேன்ற என் மேலே கோவம் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. அப்போது 3 பிள்ளைங்களை விட்டுட்டு இவ போகிறாளேன்னு சொல்லிட்டு அழுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மந்திரம் செய்வனை செய்கிறது இதுதான். அப்போது பூஜாரிக்கிட்ட யார்கிட்ட சொல்கிறாங்க, என் பொண்ணு காப்பாற்றணும், என் பொண்ணு பொழைக்க முடியாதுன்ட்டாங்க, எல்லாம் போய் ஹார்ட்டில் பிளாக் ஆகிடுச்சின்ட்டாங்க, அவளை காப்பாற்றுங்கன்னு. ஆனால் ஒரு காரியம் மட்டும் நன்மை செஞ்சாங்க எங்கள் அம்மா. அந்த இடத்துல சிந்தனை மலர் மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க மூலியமாக தான் நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டுக்குள்ளே வந்தேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ராணி வந்து இது மாதிரி பண்ணிட்டா, காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து ஜெபம் பண்ணிக்கினாங்க. உண்மையிலே அவங்க ஃபாஸ்டிங்கோடு இருந்து ஜெபம் பண்ணிக்கிறாங்க. எனக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. அந்த இடத்துல காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, பல்ஸ் ஏறல. 4 நாள் ஆகி கூட பல்ஸ் ஏறல. எனக்கு இதயம் மட்டும் இல்லை வீங்கின்னு வருது. அப்படின்னான்ட்டாங்க, இல்லை 4 நாள் ஆகி கூட எங்களால் முடியாதுன்றாங்க. 3 நாள் ஆகி கூட என்னால் முடியாதுமா, அவங்க எந்த நேரமும் எதுனா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டாங்க. அப்புறம் கர்த்தர் நாம மகிமைக்கென்று அவர் என்ன, எங்கள் அம்மா வந்து ஏதோ செய்வன் எல்லாம் செஞ்சுன்னு வந்து நான் எனக்கு தான் நினைவு இல்லையே. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த மை எல்லாம் ஏதோ தடவி இருக்காங்க. அதெல்லாம் நான் ஆண்டோட பிள்ளை, ஆனால் ஒன்று மட்டும் ஜெபம் பண்ண, ஏசப்பா உமக்கு சித்தமாக இருந்தால் என் ஜீவனை எடுத்துக்கோங்க, என்னால் வாழம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி தான் அவங்ககிட்ட உண்மையாக நான் ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த காரியத்தை செஞ்சேன். அது மாதிரி சொல்லிட்டதுக்கப்புறம் எனக்காக அநேகர் உபவாசத்தோட கண்ணீரோட அன்றைக்கெல்லாம் நான் ஆல் நைட் ப்ரேயர் மாதிரி ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஜெபம் பண்ணி கர்த்தர் தான் அந்த ஜீவனை கொடுத்தாரு. வீட்டுக்கு அங்கேயே சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். அப்போ தான் நினைவு, 11ஆவது நாள் தான் நினைவு வருது எனக்கு.
அப்போது அம்மா சொல்கிறாங்க, நீ இதுக்கு மேலே சர்ச்சுக்கு போகக்கூடாது, நீ வந்து சர்ச்சு பக்கமே போகக்கூடாது, பசங்களும் சர்ச்சுக்கு கூட்டின்னு போகக்கூடாது, ஏசப்பா விட்டு நீ தூரமாக வரணும், நம்ம மதத்தில் வரணும், நம்ம ஜாதியில் வரணும், இதுக்கு மேலே பைபிள் எடுத்த அவ்வளோதான், நீ உன் பிள்ளைங்களெல்லாம் இந்த ஞானஸ்தானம் கொடுத்தோன்னு சொன்னியே அதெல்லாம் விட்டுட்டு நீ வரணுன்னாங்க. ஏசப்பா இதுக்காக எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க, நான் உமக்காக தானே வாழணும், எனக்கு ஏன் ஜீவனை கொடுத்தீங்கன்னு அழுறேன். வீட்டுக்கு வரேன், எனக்கு ஒரு எங்கள் அம்மா வந்து ஆல்ரெடி மந்திரவாதிங்கிட்டலாம் சொல்லி வச்சுருக்காங்க, என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்னா அவளுக்கு இன்னும் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அந்த மந்திரவாதி. அதுக்கு எனக்கு ஃபோன் என் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ தான் வீட்டுக்கு வந்து மறுநாள் 12வது நாள் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோன் கால் வருது. யார் புது நம்பராக இருக்குது எடுத்து பேசினாக்கா அந்த சாமியார் தான் பேசுகிறாங்க, உங்கள் அம்மா தான் எனக்கு நம்பர் கொடுத்தாங்க, நான் உனக்கு ஒரு பூஜை பண்ணுறேன், அந்த அக்னி ஓமல்ல அதுக்கு முன்னாடி நீ உக்காரணும், உனக்கு வந்து மறுபடியும் இன்னொரு ஆபத்து இருக்குது, உயிர் வந்து என்னால் தான் வந்துச்சு உனக்கு, அதனால் இந்த மந்திரம் பண்ணால் தான் உனக்கு மறுபடியும் அந்த மரணம் வராது, இல்லைக்கா எந்த நேரமும் உயிர் போகலாம் அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னேன். ஜீவனை கொடுத்தது ஏசப்பா மட்டும்தான், அவர் கொடுத்தா இருக்கட்டும், இல்லைன்னா எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி காரியமெல்லாம் செய்யுங்க. அப்போ அம்மாக்கிட்ட நான் சண்டை போடுறேன், நீ பைபிளை தொடக்கூடாது, தொடவே கூடாது, நீ சர்ச்சு பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா இதனால தான் நீ இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு வந்த அப்படின்னு. வீட்டுக்கு வந்து எத்தனை 2-3 டைம் அம்மா எனக்காக அந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்க. வீட்டுக்கு வந்தும் அந்த மாதிரி செய்வனை செஞ்சு என் பொண்ணு சர்ச்சு பக்கமே காலை கூட அதுக்கு ஒரு பக்கம் தனியாக செய்வனை செஞ்சு பிரச்சனை. மாமியார் ஒரு பக்கம், மாமனார் ஒரு மாமியார், நாத்தனார், அம்மாங்க எல்லாருமே சர்ச்சுக்கே நீ போகக்கூடாது, நீ சாவுற வரைக்கும் சர்ச்சு படியே மெரிக்கூடாதுன்னு சொல்லி, இல்லை என் உயிர் போனால் கூட பரவாயில்ல, நான் ஏசப்பா விட்டு பின் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த இடத்துல ஆண்டவர் தான் மகிமைப்பட்டார். நீ இந்த மாதிரிலாம் பண்ணேன்னா நான் வெளியே போயிடுவோம்மா, எனக்கு முடியல, என்னால் எனக்கே பலவீனமாக இருக்குது, நீ இந்த மாதிரிலாம் காரியம் செய்கிறியம்மா அப்படின்றதுக்கு, இல்லைம்மா உன் நல்லதுக்காக இல்லை வேண்டாம், எனக்கு ஜீவன் ஏசப்பா கொடுத்தா இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா நான் செத்தா கூட பரவாயில்ல. மிரட்டுறான் அந்த பூஜாரி என்னை ஃபோன் பண்ணி, நீ உன்னை அப்படி பண்ணுவேன் பார்க்குறியா, நான் உன்னை இப்படி செஞ்சிருவேன்னு, நீ என்னன்னா செய், ஏசப்பா என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இன்னை வரைக்கும் எங்கள் அம்மா எனக்காக இந்த கிறிஸ்தவத்தை விட்டு வந்துடணும்னு இன்னை வரைக்கும் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி தான் இருக்கிறேன், ஏசப்பா நான் உம்மை விட்டு பின் வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏசப்பா என்னை விட்டுறாதீங்க, என் 1000 பேர் இதுதான் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை குறி சொல்லுதில்லைன்ற மாதிரி உண்மையிலே எத்தனையோ யுத்தங்கள், எத்தனையோ மாமியார் வீட்டு பக்கம் அம்மா வீட்டு பக்கம் எல்லாம் சுற்றி என்னை செய்வலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவள் அதுலேருந்து வந்துருவாளா, இந்த பிள்ளைங்களை வந்து நம்ம ஜாதியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், இப்போ இந்த வயசில் அந்த சின்ன பொண்ணு அவளுக்கு இப்போவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், எங்கள் ஜாதியில் அப்போ தான் இவள் பணம் வந்துருவா அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி நான் மாற மாட்டேன், என் பிள்ளைங்களை விட மாட்டேன். கண்கடி ஹவுஸ்குள்ளே சேர்த்தது கூட என்ன, நீ இந்தியா ஹவுஸ்குள்ளே சேரு, ஏன் கண்கடி ஹவுஸ்குள்ளே சேர்க்குற, என் பிள்ளைங்க அங்கே படித்தா மட்டும்தான் வசனத்தில் வளருவாங்க, இந்தியா ஹவுஸ்குள்ளெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன், என் பிள்ளைங்க படிக்காமல் வீட்டில் கூட இருக்கட்டும் அப்படி ரொம்ப போராட்டம். அங்கே எதுவுமே சேர்த்தது கூட வீடு ஏறி வந்து என்னை அடித்தாங்க எங்கள் மாமியார், ஏன் நீ கண்கடி ஹவுஸ்குள்ளே போய் சேர்த்தானே. ஆமாம்மா நான் அங்கே தான்மா சேர்ப்பேன், ஏன்னா அங்கே படித்தாதான் என் பிள்ளைங்க ஆண்டருக்குள்ளே வளரணும், ஏன்னா நீ உன் இஷ்டத்துக்கு நீ போனோம்மா அந்த பசங்களை கொண்டு போன. இல்லைம்மா பசங்க வசனத்தில் வளரணுன்னே அப்போ கூட படித்து சேர்த்து 1 வருஷம் ஆகி கூட அடுத்த வருஷம் என்னை சேர்த்துரு, உடனே மாற்று 7ஆம் கிளாஸ் போகிறா, அப்படி மாற்று என் பசங்களை கண்கடையில் சேர்க்காத, ஏன்னா அங்கே படித்தாக்கா அவங்களாம் கிறிஸ்டின் படி போயிடுவாங்க, வசனத்தை இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே பிரச்சனை பண்ணாங்க. இவ்வளோ பிரச்சனையும் நிறைய பிரச்சனை இன்ன வரைக்கும் நாங்கள் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எல்லாரையுமே விட்டு நான் தனியாக தான் இருக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு எங்கள் மாமியார் கூட என் வீட்டு வாசப்படி வரதில்லை, ஏன்னா நான் மொத்தமாக போயிட்டேன், பசங்களுக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்தோன்னே எங்ககிட்ட பேசுறதில்லை. சரி பேசலாம் போது ஒரு நாள் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவருக்காக பிள்ளைங்களை தனியாக வளர்த்துன்னு இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் தனியாக இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ செய்வனங்கள் எனக்கு அனுதினமும் செஞ்சுட்டு இருந்தாலும் இப்போ கூட போன வாரத்தில் கூட நான் சில விஷயம் கேள்விப்பட்டேன். அப்போ ஏசப்பா கிட்ட தான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எந்த ஒரு சூனியமாக எந்த பிசாசம் எங்கள் குடும்பத்தை அணுகக்கூடாது ஏசப்பான்னு ஜெபம் பண்ணி தான் இருக்கேன். கர்த்தர் வந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வெற்றி கொடுத்து தான் இருக்கிறேன். இந்த யுத்தத்துலேருந்து கர்த்தர் தான் பயங்கரமான பராக்கிரமசாலியை எங்களோட கூட இருந்து வழிநடத்தின்னு இருக்கிறாரு. ஒரு சின்ன ஒரு சாட்சி எனக்கு சொல்கிறதுக்கு இது ஒரு மாதிரியாக தான் இருக்குது, ஆனால் கர்த்தரோட நாம மகிமைக்கென்று ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போயிடுறேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்கு வந்து நான் வந்து கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நாள் தான். அப்போது வயிறு வலி அதிகமாக வரும், மிஷினில் தான் ஒர்க் பண்ணுவேன். அப்போ பண்ணும்போது அங்கே தண்ணி சரியாக குடிக்க முடியாது,
வேலை ஃபுல்லாக இருக்கும், தண்ணி சரியாக குடிக்க மாட்டேன். அதனால் நான் ஆச்சு வயிற்றில் நீர் கட்டி வந்துச்சு. 2 நீர் கட்டி என் வயிற்றில் அடி வயிற்றில் வந்துட்டுருக்கு. எனக்கு தெரியல. மாதமான ரொம்ப கஷ்டப்படுவேன். பெரும்பாடும் இல்லை, சரி கஷ்டப்படுற மாதிரி அவ்வளோ கஷ்டப்படுவேன். என்னால் முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒரு டைம் போனால் 1000 2000 ரூபாய் ஆகும். ஏசப்பா என்கிட்ட 10 ரூபாய் கூட வழி இல்லை. நான் சம்பாதிக்கிற காசு வீட்டு வாடகைக்கும் சீட்டுக்கு லோனுக்கு இந்த மாதிரி போயிடுது. என்னால் முடியல ஏசப்பா. என் கணவர்கிட்ட சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன்றாரு. அவர் குடிச்சிட்டு வந்து அவர் பாட்டுக்கு படுத்துப்பார், எதுவுமே கேட்க மாட்டார். 10 ரூபாய்க்கு 100 ரூபாய் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுனா கூட என்கிட்ட இல்லை, நீ இருந்தால் போய் பார்த்துக்கலாம், முடியாதுன்னு சொல்வார். அப்போது ஒரு டைம் நான் அதை தாண்டியும் நான் எங்கள் மாமியாரை கூட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்படி போய் வந்ததுக்கு ரோட்டில் அடி வாங்கினேன். எங்கே போய் வந்தேன்னு எங்கள் மாமியார் கூடவே தான் இருக்காங்க. செக்கப்புக்கு போய் வந்தேன்னா அவர் வயிற்று இந்த மாதிரி கட்டி இருக்குதுன்றாங்க. அவளை ஏன்டா அடிக்கிறேன், என்ன ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு, அவள் சாவிட்ட விடு அப்படின்னு போதையில் அடிக்கிறார். தெரியல அடிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு என்னால் முடியல ஏசப்பா, என்கிட்ட காசு கூட இல்லை, கட்டின புருஷனே என்னை புரிஞ்சுக்கல, பெற்றவங்களும் எனக்கு இல்லை, எல்லோரும் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன். அம்மாவுக்கு வந்து நான் கிறிஸ்டினில் போயிட்டேன், சொல்லாமல் கொள்ளாமல் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாங்க. அப்போ ஒன்று தான் நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அப்போ நான் ஜான்ராஜ் பாஸ் சபையில் இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃபாஸ்டிங்கோட ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். ஏசப்பா உங்கள் சித்தமாக இருந்தால் இந்த பிரச்சனைக்கு எனக்கு எடுத்து போடுங்க, இல்லைனா நான் இப்படியே இருந்து கூட செத்து போகிறேன். எனக்கு ஹாஸ்பிட்டலில் பார்க்க எனக்கு பணம் இல்லை, என்னால் முடியல ஏசப்பா. கணவரும் புரிஞ்சிக்காமல் ரோட்டில் அடி வாங்கிட்டேன்னு என்னால் முடியல, வாழ்ந்தால் உமக்காக வாழ்கிறேன், இல்லைனா நான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகலன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணிவிட்டு வரேன். சனிக்கிழமை கம்பெனிக்கு போயிட்டேன். ஃபுல் வயிறு வலி, என்னால் முடியல, வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பெயின், என்னால் முடியல. அன்றைக்கி இருக்கும் ஒரு 9:30 மணி இருக்கும். அண்ணாத்திக்கு வந்து என்றைக்குமே டெய்லி எங்கள் வீட்டு குடிச்சிட்டு வரவர் தான். அன்றைக்கி வீட்டுக்கு குடிக்காமல் தான் வந்தார். வந்துட்டு வயிறு வலி என்னால் முடியலன்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது, சரி பாத்ரூம் வருதுன்ட்டு போனேன். ஆனால் பீரியட்ஸ் ஆகிட்டு இருந்தேன், எனக்கு முடியாமல் ஆகிட்டு இருந்தேன். அப்போது அங்கே பாத்ரூம் போகலான்னு போனாக்கா என்னால் வலி தாங்க முடியல. அதுலேயும் போகிறேன், என் கணவரை பிடிச்சி தான் போகிறேன். பெற்றவங்க இருந்தால் கூட பரவாயில்ல, பெற்றவங்களே இல்லை, நான் என்ன பண்ணட்டும், அதனால் அவரை தான் கூட்டின்னு போனேன். அப்போ குழந்தை களைஞ்சி வர மாதிரி வழியே வந்து திடீர்னு வந்து விழுது. என்ன ஏசப்பா இது ஒன்றுமே புரியல எனக்கு, நான் அழுறேன். அந்த இடத்துல மயக்கமே வந்துடுச்சு எனக்கு அந்த பிளட்டை பார்க்கறதுக்குள்ளோ. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் பாருங்க, அவர் குடிக்காமல் வந்து என்னை தாங்கினார் அந்த இடத்துல. அப்போது வந்து உட்காந்து அப்போ தான் உட்காடுறேன், என்னால் நிற்க கூட முள்ள கை பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. இந்த ஸ்டீபன் அண்ணா 10 மணிக்கு மெசேஜில் பேசுவார். அவர் பேசுகிற மெசேஜில் அப்படியே அன்றைக்கின்னு பார்த்து நான் அது ரட்சிக்கப்பட்ட புதுசில் வேறு எந்த மெசேஜ்னு கேட்க தெரியல, எந்த சேனல் என்னன்னு தெரியாது. அப்போ ஸ்டீபன் அண்ணா பேசுகிறாரு, ஒரு மகளுக்கு வந்து இந்த நேரத்தில் வயிறு வலின்னு அவசப்படுறீங்க, உங்களுக்கு 2 நீர் கட்டி இருக்குது, நீங்கள் யூரின் போகும்போது அது ஆண்டவர் வெளியேற்றுறாரு, இது விசுவாசிங்க, உங்களுக்கு சுகம் கொடுத்தாருன்னு விசுவாசிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த என்னவா இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன். அப்புறம் நான் அப்படி வந்து உட்காரத்துக்கும் அந்த மெசேஜ் வருதும் கரெக்டாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினேன். ஏசப்பா நீங்கள் தான் சுகம் கொடுத்துக்கிறீங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன், நீங்கள் சுகம் கொடுத்துட்டு நாங்கள் விசுவாசிக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு இந்த சாட்சி வந்து நான் சொன்னேன், இந்த சாட்சி வந்து நான் சொல்கிறேன், எனக்கு நீங்கள் சுகம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் எனக்கு வயிற்றில் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நார்மலாக இருக்கேன். கர்த்தர் சுகம் கொடுத்தாரு, ஜப்பத்தின் மூலமாக ஆண்டவர் தான் எனக்கு சுகம் கொடுத்தாரு. அன்னிலேருந்து இது வரைக்கும் கர்த்தர் என்னை நார்மலாக தான் வச்சுருக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை.